أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي أعوذ بك من همسات الشياطين وأعوذ بك ربي أن يحضرون. என் இறைவா, சைத்தான்களின் கிசுகிசுப்புகளில் இருந்து நான் உம்மிடம் பாதுகாவல் தேடுகின்றேன். மேலும் என் இறைவா, அவை என் அருகில் வருவதை விட்டும் நான் உம்மிடம் பாதுகாவல் தேடுகின்றேன். ரப்பி ஸ்ரஹ்லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. என் இறைவா, என் சுபாவத்தை குளிர்விப்பீராக. மேலும் இந்த காரியத்தை எனக்கு எளிதாக்குவீராக. அல்லாஹ்வின் உதவியால குர்ஆன்ல இருந்து வழிபாடு பற்றி வசனங்கள் மூலமா நம்ம கற்றுக்கொள்வோம். கற்றுக் கொடுக்க அல்லாஹ் போதுமானதா இருக்காது. இன்ஷா அல்லாஹ் முதல் வசனம் சூரா 1ல 5வது வசனம். உம்மை மட்டுமே நாங்கள் வழிபடுகிறோம், உம்மிடம் மட்டுமே நாங்கள் உதவி கோருகிறோம். அல்லாட்ட மட்டும்தான் நம்ம அல்லாஹ் மட்டுமே நம்ம வழிபடணுங்கிறத சூரா 1ல இருந்தே நம்ம கற்றுக்கோம். 2:21 மனிதர்களே, உங்களுடைய இரட்சகரை மட்டும் வழிபடுங்கள், உங்களையும் உங்களுக்கு முன்னர் இருந்தவர்களையும் படைத்த அந்த ஒருவரை நீங்கள் காப்பாற்றப்படும் பொருட்டு. சூரா 2:83 இஸ்ரவேலின் சந்ததியினருடன் நாம் ஓர் உடன்படிக்கை செய்தோம், நீங்கள் கடவுளை தவிர வழிபடக்கூடாது, நீங்கள் உங்களுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்தவும் உறவினர்கள், அனாதைகள் மற்றும் ஏழைகளுக்கு மதிப்பளிக்கவும் வேண்டும், நீங்கள் மனிதர்களை இணக்கத்துடன் நடத்திட வேண்டும், நீங்கள் தொடர்பு கொள்கைகளை கடைபிடிக்கவும் மேலும் கடமையான தர்மத்தை கொடுக்கவும் வேண்டும். ஆனால் உங்களில் சிலரை தவிர நீங்கள் திரும்பி சென்று விட்டீர்கள், மேலும் நீங்கள் வெறுப்பு கொண்டவர்களாகி விட்டீர்கள். இதன் மூலம் நம்ம கடவுளை மட்டுமே வழிபடணும், அல்லாஹ்வோட சொன்ன கட்டளைகளை கடைபிடிக்கவும் நம்ம கத்துக்கொள்றோம். அடுத்து 2:112 பார்ப்போம். உண்மையில் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்ற நிலையில் கடவுளுக்கு மட்டும் தங்களையே பரிபூரணமாக சரணடைய செய்பவர்கள் அவர்களுடைய இரட்சகரிடம் இருந்து அவர்களுடைய பிரதிபலனை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் அச்சம் கொள்ள எதுவும் இல்லை, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். தொடர்ந்து 138 கடவுளின் வழிமுறை இத்தகையதாகவே உள்ளது, மேலும் கடவுளுடையதை விடவும் மேலான வழிமுறை எவருடையது? அவரை மட்டுமே நாங்கள் வழிபடுகிறோம். 172வது வசனத்துல, நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான் நாம் உங்களுக்காக வழங்கிய நல்ல பொருள்களிலிருந்து உண்ணுங்கள், மேலும் நீங்கள் அவரை மட்டுமே வழிபடுபவர்களாக இருந்தால் கடவுளுக்கு நன்றியுடையவர்களாக இருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வசனம் எல்லாம் 2வது அத்தியாயத்துல இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாம அல்லாஹ்க்கு மட்டும் நம்ம முழுமையா நம்ம சரணடைஞ்சா நமக்கு துக்கமும் இருக்காது, அச்சமும் இருக்காது. நம்ம அல்லாஹ்வுடைய வழிமுறை நம்மளுக்கு மேலானதா இருக்கு. அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றியுடையவர்களாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து சூரா 33, சூரா 3ல வசனம் 64, 150. கூறுவீராக, வேதத்தை பின்பற்றுபவர்களே, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் அறிவுக்கு உகந்த ஓர் உடன்படிக்கைக்கு நாம் வருவோம். அதாவது நாம் கடவுளை தவிர எதனையும் வழிபடாதிருக்க வேண்டும். அதாவது அவருடன் எந்த போலி தெய்வங்களையும் நாம் ஒருபோதும் அமைத்துக் கொள்ள கூடாது. அன்றி கடவுளுடன் மானிட இனத்தவர் எவரையும் இரட்சகர்களாக அமைத்துக் கொள்ள கூடாது. அவர்கள் திரும்பி சென்று விட்டால் கூறுவீராக, நாங்கள் சரணடைந்தவர்களாக இருக்கின்றோம் என்பதற்கு சாட்சி பகர்வீர்களாக. 150 கடவுள் மட்டுமே உங்களுடைய இரட்சகரும் அதிபதியும் ஆவார், மேலும் அவரே மிகச் சிறந்த ஆதரவாளரும் ஆகும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ்வோட நம்ம யாரையுமே எதனையும் இணைச்சு கொள்ளாம இருந்தா நமக்கு அல்லாஹ் ஆதரவாகவும் இருப்பாரு, அதிபதியாகவும் இருப்பாரு. அதை நம்ம பார்க்கலாம். அடுத்து சூரால 4ல 36, 146, 147 தொடர்ந்து பார்ப்போம். நீங்கள் கடவுளை மட்டும் வழிபட வேண்டும், அவருடன் எந்த ஒன்றையும் இணைக்காதீர்கள். பெற்றோர்கள், உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள், உறவினரான அண்டை வீட்டார், உறவினரல்லாத அண்டை வீட்டார்,
நெருங்கிய கூட்டாளி, பயணத்திலுள்ள அந்நியர்கள் மற்றும் உங்களுடைய ஊழியர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். காட்டிக் கொள்கின்ற ஆணவக்காரர்களை கடவுள் விரும்புவதில்லை. பாவத்திற்காக வருந்தி சீர்திருந்தி கடவுளை பற்றி பிடித்து கொண்டு மேலும் தங்களுடைய மார்க்கத்தை கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் மட்டுமே நம்பிக்கையாளர்களுடன் கணக்கிடப்படுவார்கள். மகத்தானதொரு பிரதிபலன் கொண்டு நம்பிக்கையாளர்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நன்றியுடையவர்களாகி மேலும் நம்பிக்கை கொண்டு விட்டால் உங்களை தண்டிப்பதன் மூலம் கடவுள் என்ன லாபம் அடையப் போகின்றார்? கடவுள் பாராட்டுபவர், சர்வமும் அறிந்தவர். இந்த வசனங்கள் மூலமா அல்லாஹ மட்டுமே வழிபடவும், கட்டளைகளை நம்ம செயல்படுத்தவும், நம்ம நன்றியோட இருந்து நம்ம நம்பிக்கை கொண்டா அல்லாஹ் நம்மளை பாராட்டுபவராகவும் அறிந்தவராகவும் இருக்கிறாங்கிறத நம்ம கற்றுக்கொள்கிறோம். இன்ஷால்லா அடுத்து சூரா 6ல 102, 162 இன்ஷால்லா. உங்கள் இரட்சகரான கடவுள் இவ்விதமானவர், அவரை தவிர இறைவன் இல்லை, அனைத்து பொருட்களுடைய படைப்பாளர், அவரை மட்டுமே நீங்கள் வழிபட வேண்டும். அவர் அனைத்து பொருட்களையும் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார். கூறுவீராக, என்னுடைய தொடர்பு தொழுகைகள், என்னுடைய வழிபாட்டு அனுஷ்டானங்கள், என் வாழ்வு மற்றும் என்னுடைய மரணம் அனைத்தும் பிரபஞ்சத்தின் இரட்சகரான கடவுளுக்கு மட்டுமே பரிபூரணமாக அர்ப்பணிக்கப்பட்டவையாக இருந்துச்சு. 7 வசனத்து 29, 55, 56 இன்ஷால்லா பார்ப்போம். முதல்ல 29ல கூறுவீராக, என் இரட்சகர் நீதியையும் ஒவ்வொரு வழிபாட்டு தளத்திலும் அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவர்களாக நிற்பதையுமே ஏவுகின்றார். நீங்கள் உங்களுடைய வழிபாட்டினை அவருக்கு மட்டுமென அர்ப்பணிக்க வேண்டும். அவர் உங்களை துவக்கிய அதே விதமாக நீங்கள் இறுதியாக அவரிடமே திரும்பி செல்வீர்கள். 55, 56ல உங்களுடைய இரட்சகரை பகிரங்கமாகவும் அந்தரங்கமாகவும் நீங்கள் வழிபட வேண்டும். வரம்பு மீறுகின்றவர்களை அவர் நேசிப்பதில்லை. பூமியை அது சீரானதாக ஆக்கப்பட்டு விட்ட பின்னர் சீர்கெடுக்காதீர்கள். மேலும் பக்தியுடனும் எதிர்பார்ப்புடனும் அவரை வழிபடுங்கள். நிச்சயமாக கடவுளின் கருணை நன்னறியாளர்களால் அடையப்படக்கூடியதாகவே உள்ளது. அல்லாவுடைய கருணைய அல்லாவுடைய கருணை நாம அடையப்படக்கூடியதாக உள்ளதா இருக்குது. நாம செய்த வேண்டியதெல்லாம் அல்லாவுக்கு நம்ம பரிபூரணமாக அர்ப்பணிச்சு பக்தியோடையும் எதிர்பார்ப்போடையும் அந்தரங்கமாகவும் அல்லாஹ்வை வழிபட்டு துதித்து கொண்டிருந்தா நம்ம அல்லாஹ்வுடைய கருணையை அடையலாம். அடுத்து சூரா 10ல 3, உங்களுடைய ஒரே இரட்சகர் கடவுள்தான். வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தவர். பின்னர் அனைத்து அதிகாரங்களையும் ஏற்றுக்கொண்டவர். அவர் எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்துகின்றார். அவருடைய நாட்டத்திற்கு ஒக்கவே அன்றி பரிந்துரைப்பவர் எவரும் இல்லை. உங்கள் இரட்சகரான கடவுள் இவ்விதமானவர், அவரையே நீங்கள் வழிபட வேண்டும். நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா? இந்த வசனத்துல அல்லாவோட வல்லமையை நம்மளுக்கு கூறி அல்லாவை மட்டும்தான் வழிபடணும்னு சொல்லி கவனத்துல கொள்ள மாட்டீங்களான்னு நம்ம நோக்கி கேள்வியும் வருது. இன்ஷா அல்லாஹ் அவரை மட்டும் நம்ம வழிபட்டு அல்லாவை நம்ம கவனத்துல கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து சூரா 11ல 123, 15ல 99 பார்ப்போம். வானங்கள் மற்றும் பூமியின் எதிர்காலம் கடவுளுக்குரியது. மேலும் எல்லா விஷயங்களும் அவரால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. நீங்கள் அவரை வழிபடவும் பொறுப்பை அவர் மீது வைக்கவும் வேண்டும். உங்களுடைய இரட்சகர் நீங்கள் செய்யும் எந்த ஒன்றையும் ஒருபோதும் அறியாமல் இல்லை. 99ல மேலும் உறுதிப்பாட்டினை அடைந்திடும் பொருட்டு உங்களுடைய இரட்சகரை வழிபட வேண்டும். நம்ம உறுதியோட இருப்பதற்கு தொடர்ந்து அல்லாவை நினைவு கூர்ந்தால் மட்டும்தான், அல்லாவை நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கும் போதே அல்லாவை மட்டும் நம்ம வழிபட முடியும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அல்லாவை நினைவு கூர்வோம்.
அடுத்து 16ல 51 114ல கடவுள் பிரகடனம் செய்துள்ளார், 2 தெய்வங்களை வழிபடாதீர்கள், இருப்பது ஒரே ஒரு இறைவன் மட்டுமே, நீங்கள் எனக்கு மட்டுமே பக்தி செலுத்த வேண்டும். எனவே நீங்கள் அவரை மட்டும் வழிபடுபவர்களாக இருந்தால் அனுமதிக்கப்பட்டதும் நல்லதுமான கடவுளின் வாழ்வாதாரங்கள் ஒவ்வொன்றில் இருந்து நீங்கள் உண்ணவும் கடவுளின் நல்லாசிகளுக்கு நன்றியோடு இருக்கவும் வேண்டும். குர்ஆன் முழுக்க அல்லாஹ் மட்டும் வழிபடவும் கட்டளைகளை கடைபிடிக்கவும் இந்த வசனங்கள் மூலமா அல்லாஹ் நமக்கு கற்றுத்தர்றார். நம்ம இன்ஷால்லா இதை செயல்படுத்தி அல்லாஹோட வெகுமதியில நம்ம பெறணும். அடுத்து 17வது அத்தியாயத்துல 22, 23 இகழப்பட்டவராகவும் அவமானம் அடைந்தவராகவும் நீர் ஆகிவிடாதிருக்கும் பொருட்டு கடவுளுடன் வேறு எந்த தெய்வத்தையும் நீர் அமைத்துக் கொள்ள வேண்டாம், அவரையன்றி நீர் வழிபடக்கூடாதெனவும் உம்முடைய இரட்சகர் விதித்துள்ளார். அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ உயிரோடு இருக்கும் வரை அவர்களை நோக்கி நிச்சே வெறுப்பை காட்டும் மிகச் சிறிய செய்கை சே என்று ஒருபோதும் கூறிவிட வேண்டாம். அன்றி அவர்களிடத்தில் நீர் கூச்சலிடவும் வேண்டாம். நீர் அவர்களை இணக்கத்துடன் நடத்திட வேண்டும். சூரா 19ல 60, 61, 65 வசனம் பார்க்கணும். வருத்தப்பட்டு நம்பிக்கை கொண்டு மேலும் நேரியதொரு வாழ்க்கை நடத்துபவர்கள் மட்டுமே சிறிதளவும் அநீதமின்றி சொர்க்கத்தில் நுழைவார்கள். தனிமையில் இருக்கும் போதும் அவரை வழிபடுவோர் மிக்க அருளாளர் வாக்களித்துள்ளபடி ஏதேன் தோட்டங்கள் அவர்களுக்காக காத்திருக்கின்றன. நிச்சயமாக அவருடைய வாக்குறுதி நிறைவேறியே தீரும். வானங்கள் மற்றும் பூமி மேலும் அவற்றுக்கிடையிலுள்ள ஒவ்வொன்றுக்கும் இரட்சகர். நீங்கள் அவரை வழிபடவும் அவரை வழிபடுவதில் உறுதியோடு தொடர்ந்து இருக்கவும் வேண்டும். அவருக்கு நிகரான எவரையேனும் நீர் அறிவீரா? நம்ம எதையுமே அறிய மாட்டோம், அறியாதவங்களா நம்ம இருக்கிறோம். அல்லாத அனைத்தையும் அறிஞ்சவராகவும் இருக்கிறார். நம்ம வழிபடும் போது அல்லாஹ் நம்மள தொடர்ந்து வழி நடத்துவாங்க இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து சூரா 20ல 14, சூரா 22ல 19, 20, 92 படிக்கணும். நான் தான் கடவுள், என்னுடன் வேறு தெய்வம் இல்லை, என்னை மட்டுமே நீர் வழிபட வேண்டும். மேலும் என்னை நினைவு கூறுவதற்காகவே தொடர்ந்து தொழுகைகளை கடைபிடிப்பீராங்க. சூரா 21, 19, 20 வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொருவரும் அவருக்குரியவர்கள். மேலும் அவரிடம் இருப்பவர்கள் ஒருபோதும் அவரை வழிபடுவதை விட்டு மிகவும் ஆணவம் கொள்ள மாட்டார்கள். அன்றி அவர்கள் எப்பொழுதும் தடுமாறவும் மாட்டார்கள். எப்பொழுதும் சோர்வின்றி அவர்கள் இரவும் பகலும் துதிப்பார்கள். உங்களுடைய கூட்டமைப்பு ஒரே கூட்டமைப்பே அன்றி இல்லை. மேலும் நான் மட்டுமே உங்களுடைய இரட்சகன், நீங்கள் என்னை மட்டுமே வழிபட வேண்டும். எந்த குர்ஆன் முழுக்க எல்லா வசனங்கள் மூலமாகவும் நம்ம அல்லாஹ் மட்டுமே வழிபட கற்றுக்கொள்கிறோம். நம்ம தொடர்ந்து அல்லாஹ்வை வழிபடுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து சூரா 22, 31, 32, 77 வசனங்கள்ல 31ல பாக்குறேன், 22ல நீங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பை கடவுளுக்கு மட்டுமே பரிபூரணமாக பேணி வர வேண்டும். கடவுளுடன் போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்கின்ற எவரும் விண்ணிலிருந்து விழுந்து பின்னர் வல்லூர்களால் பிடுங்கிச் செல்லப்பட்ட அல்லது ஆழமானதொரு கால்வாய்க்குள் காற்றில் அடித்து செல்லப்பட்ட ஒருவருக்கு ஒப்பாவார். உண்மையில் கடவுளால் விதிக்கப்பட்ட சடங்குகளை கண்ணியம் செய்வோர் தங்களுடைய இதயங்களில் உள்ள நன்னெறியை செயல்படுத்தி காட்டுகின்றனர். 77ல நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களைத்தான் நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு நீங்கள் குனியவும் சிரம் பணியவும் உங்கள் இரட்சகரை வழிபடவும் நன்னெறிகள் புரியவும் வேண்டும். இந்த வசனங்கள் மூலமா அல்லாஹ்வை மட்டும் வழிபட சொல்லப்படுது. கோழி தெய்வங்களை சேர்த்து கொள்றவர்களுக்கு உதாரணமா அவ்வளவு பெரிய விஷயம் அல்லாஹ் சொல்றாரு. விண்ணில அந்த விழுந்து வல்லூர்களால புடுங்கி அப்புறம் ஆழமான
கால்வாய்க்குள்ள செல்லப்பட்டு உள்ளவருக்கு ஒப்பாவான்னு நல்லா சொல்றார். இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்த்தாலே உடம்பு நடுங்குது, மனசு பதறும். நம்ம எவ்வளவு நம்ம கவனமா நம்ம செயல்படணும். ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம கவனத்துல கொண்டு அல்லாஹ மட்டும் வழிபடுவோம். அல்லாஹ்வினால நம்ம இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து உங்களில் 24வது சூறால 55வது வசனம். பிஸ்மில்லாஹிர். உங்களில் நம்பிக்கை கொண்டு நன்னறியானதொரு வாழ்வு நடத்துவோருக்கு அவர்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு அவர் செய்தவாறே அவர்களையும் பூமியின் மீது ஆட்சியாளர்களாக அவர் ஆக்குவார் என்று கடவுள் வாக்களிக்கின்றார். மேலும் அவர்களுக்காக அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்ட மார்க்கத்தை அவர்களுக்காக அவர் நிலைப்படுத்துவார். மேலும் பயம் இருந்த இடத்தில் சாந்தியையும் பாதுகாப்பையும் அவர் மாற்றி அமைப்பார். இவை அனைத்தும் அவர்கள் என்னை மட்டும் வழிபட்டதற்காகவே ஆகும். அவர்கள் என்னுடன் போலி தெய்வங்கள் எதையும் ஒருபோதும் அமைத்துக் கொள்வதில்லை. இதன் பின்னரும் நம்ப மறுப்பவர்கள் உண்மையில் தீயவர்களே ஆகும். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுக்குறாங்க. இந்த ஒரு வசனத்துல எவ்வளவு நம்ம கற்றுக்கொள்றோம். ஆட்சியாளர் அக்குறாங்கிறாங்க, பயத்தை நீக்குறேங்கிறாங்க, சாந்தியையும் பாதுகாப்பையும் தரான்னு சொல்றாரு. இது அல்லாஹ்வுடைய வாக்கா இருக்குது. எல்லாமே எதுக்கு? அல்லாஹ்வை மட்டும் வழிபட்டதற்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை மட்டும் வழிபடுவோம், அதனுடைய பயன்களை பெறுவோம். அடுத்து சூரா 25ல 77ல கூறுவீராக, உங்களுடைய வழிபாட்டின் மூலம் மட்டுமே என் இரட்சகரிடம் நீங்கள் நன்மையை அடைகின்றீர்கள். ஆனால் நீங்கள் நம்ப மறுத்துவிட்டால் தவிர்த்துவிட முடியாத பின் விளைவுகளுக்கு நீங்கள் உள்ளாகின்றீர்கள். 88ல கடவுளுடன் வேறு எந்த தெய்வத்தையும் நீர் வழிபட வேண்டாம். அவருடன் வேறு தெய்வம் எதுவும் இல்லை. அவருடைய இருப்பை தவிர ஒவ்வொன்றும் அழிந்துவிடும். ஆட்சியதிகாரம் அனைத்தும் அவருக்குரியது. மேலும் அவரிடமே நீங்கள் திருப்பப்படுவீர்கள். அடுத்து சூரா 29ல 56ம் 32வது சூறால 16வது வசனமும் பார்க்கணும். நம்பிக்கை கொண்ட என் ஊழியர்களே, என்னுடைய பூமி விசாலமானது, எனவே என்னையே வழிபடுங்கள். பக்தியுணர்வு மற்றும் ஆவலான எதிர்பார்ப்பின் மேலிட்டால் தங்களுடைய இரட்சகரை வழிபடுவதற்காக அவர்களுடைய விழாப்புறங்கள் உவப்புடன் அவர்களுடைய படுக்கைகளை துறக்கும். மேலும் நம்முடைய வாழ்வாதாரங்களில் அவர்களுக்குரியதிலிருந்து அவர்கள் தர்மம் செய்வார்கள். தொடர்ந்து சூரா 36ல 60, 61. உங்களிடம் நான் உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லையா? ஆதமின் சந்ததிகளே, நீங்கள் சாத்தானை வழிபடக்கூடாதென்று. அவன் உங்களுடைய மிக தீவிரமான விரோதி என்று. மேலும் நீங்கள் என்னை மட்டுமே வழிபட வேண்டும் என்று. இதுவே சரியான பாதை. இவ்வளவு வசனங்கள் மூலமா அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரது அல்லாஹ் மட்டும் வழிபடுறது. அல்லாஹ் மட்டும்தான் நம்ம வழிபடணும். அல்லாஹோட எதனையும் நம்ம நினைக்க கூடாது. அல்லாஹ் மட்டும் வழிபட்டு அல்லாஹ்வுடைய மேன்மையை நம்ம பெறுவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து சூரா 39ல 2, 3, 9, 11 தொடர்ந்து பார்ப்போம். சத்தியத்துடன் இந்த வேதத்தை உமக்கு நாம் இறக்கி அனுப்பினோம். அவருக்கு மட்டுமே உங்கள் மார்க்கத்தை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக நீங்கள் கடவுளை வழிபட வேண்டும். நிச்சயமாக மார்க்கம் கடவுளுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அவருடன் போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்பவர்கள் கூறுகின்றனர், கடவுளுக்கு நெருக்கமாக எங்களை கொண்டு செல்வதற்காகவே நாங்கள் அவர்களை இணை வழிபாடு செய்கின்றோம். ஏனெனில் அவர்கள் மேலானதொரு நிலையில் இருக்கின்றனர். அவர்களுடைய தர்க்கங்கள் குறித்து கடவுள் அவர்களுக்கு தீர்ப்பளிப்பார். இத்தகைய பொய்யர்களை நம்ப மறுப்பவர்களை கடவுள் வழிநடத்துவதில்லை. தங்களுடைய இரட்சகரின் கருணையை தேடியவாறு மறு உலகை குறித்து விழிப்புடன் இருந்த வண்ணம் சிரம் பணிந்தும் விழித்திருந்தும் இரவில் தியானம் செய்பவர்களில் ஒருவனாக இருப்பது மேலானதல்லவா? கூறுவீராக, அறிந்திருப்பவர்கள் அறியாதிருப்பவர்களுக்கு சமமாவார்களா? அறிவுத்திறன் பெற்றிருப்பவர்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள்.
கூறுவீராக. மார்க்கத்தை அவருக்கு மட்டும் பூரணமாக அர்ப்பணித்துக் கொண்டவாறு கடவுளை வழிபட வேண்டுமென நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். ஷாலா யாரையும் இணையாக்காம அறிவுத்திறனோடு அல்லாஹ்வை மட்டும் நம்ம வழிபடும். அடுத்து 39, 65, 66 எப்பொழுது நீர் கோழி தெய்வ வழிபாடு செய்தாலும் உம்முடைய அனைத்து காரியங்களும் பயனற்றதாகிவிடும். மேலும் நீர் நஷ்டவாளிகளுடன் இருப்பீர் என உமக்கு முன்னிருந்தவர்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே நீர் கடவுளை மட்டும் வழிபடவும் மேலும் நன்றியுடையவராகவும் இருக்கவும் வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ் மட்டும் வழிபடுவதற்குதான் நம்ம இந்த பூமிக்கே வந்திருக்கோம். நாம இந்த இறுதி வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி அல்லாஹ் மட்டும் தொடர்ந்து வழிபடுவோம் இன்ஷா அல்லாஹ். சூரா 40:14. எனவே நம்ப மறுப்பவர்கள் அதனை விரும்பாத போதிலும் உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் கடவுளுக்கு மட்டுமே பரிபூரணமாக அர்ப்பணிக்க வேண்டும். அவர்தான் ஜீவித்திருப்பவர், அவரை தவிர தெய்வம் இல்லை. உங்களுடைய மார்க்கத்தை அவருக்கு மட்டுமே பரிபூரணமாக அர்ப்பணித்தவாறு அவரை மட்டுமே நீங்கள் வழிபட வேண்டும். புகழ்ச்சி கடவுளுக்கு உரியது, பிரபஞ்சத்தின் இரட்சகர். ஒரு 51, 56 என்னை மட்டுமே வழிபடுவதற்காகவே அன்றி ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைக்கவில்லை. 53வது அத்தியாயத்துல 62வது வசனம். கடவுள் முன்னர் நீங்கள் சிரம்பணிந்து விழவும் வழிபடவும் வேண்டும். அவர்களிடம் 98வது சூறால 5வது வசனம். அவர்களிடம் கூறப்பட்டதெல்லாம் மார்க்கத்தை பரிபூரணமாக அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவாறு கடவுளை வழிபட வேண்டும். தொடர்ந்து தொழுகைகளை கடைபிடிக்க வேண்டும். மேலும் கடமையான தர்மத்தை கொடுக்க வேண்டும் என்பதாகவே இருந்தது. பூரணமான மார்க்கம் விவிதமானதே ஆகும். இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து நம்ம இன்னும் 3 வருஷம் பார்த்தோம். சூரா 17, 78, 79, 80. நண்பகலில் சூரியன் அதன் உச்சியில் இருந்து சாய்ந்து அஸ்தமனத்தை நோக்கி அது நகரும்போது நீர் தொடர்பு தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். அதிகாலையில் நீர் குர்ஆன் ஓதுதலை கடைபிடிக்கவும் வேண்டும். அதிகாலையில் குர்ஆன் ஓதுதல் சாட்சி பகரப்படுகின்றது. மேலதிகமான நன்மைக்காக உம்முடைய இரட்சகர் ஒரு கௌரவமான அந்தத்திற்கு உம்மை உயர்த்தக்கூடும் என்பதற்காக இரவு பொழுதில் நீர் தியானம் செய்ய வேண்டும். மேலும் கூறும், என் இரட்சகரே, கௌரவமானதொரு நுழைவுடன் நுழைய என்னை அனுமதிப்பீராக. மேலும் கௌரவமானதொரு புறப்பாட்டுடன் என்னை புறப்பட அனுமதிப்பீராக. மேலும் உம்மிடமிருந்து சக்தி மிக்கதொரு ஆதரவை எனக்கு வழங்குவீராக. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். வழிபாடுங்கிற வார்த்தையின் மூலம் நம்ம குர்ஆன்ல இருந்து நமக்கு அல்லாஹ் அதிகமான விஷயங்களை நம்மளுக்கு கற்றுத்தர்றார். அல்லாஹ்வை மட்டும் வழிபடுவதன் மூலம் நாம காப்பாற்றப்படுறோம். கட்டளைகளை கடைபிடிக்க நம்ம கற்றுக்கொள்றோம். அப்புறம் அச்சம் இல்லாம துக்கம் இல்லாம இருக்கோங்கிறது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியா இருக்கு. அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றியுடையவர்களா இருக்க தெரிஞ்சு கொள்றோம். நம்ம ஆணவத்தை அழிச்சு நன்றியோட இருந்து நம்பிக்கை கொள்வதன் மூலம் நம்மள அல்லாஹ் பாராட்டுகிறதா இருக்கிறாரு. வரம்புகளை மீறக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறார் அல்லாஹ். பெற்றோரை இணக்கத்துடன் நடத்த தெரிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடன் போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்ளக்கூடாது என்று அறிந்து கொள்வோம். நம்பிக்கையோட நன்னறியான வாழ்வு நடத்தும் போது நம்மளை ஆட்சியாளர் ஆக்குறாரு. பயம் இல்லாம அமைதியையும் பாதுகாப்பையும் பெறுறோம். தர்மம் செய்யவும் சைத்தானை விரோதியா பார்க்கவும் நம்ம கற்றுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வழிபாட்டை அல்லாஹ்வுக்கு மட்டும் பரிபூரணமாக அர்ப்பணித்து அல்லாஹ்வின் கட்டளைகளை நம்ம கடைபிடித்து அல்லாஹோட வெகுமதிகளை பெறுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல இந்த 21 நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்புல நம்ம குர்ஆன்ல உள்ள வசனங்களை நம்ம கற்றுக்கொண்டுட்டு வர்றோம். எவ்வளவு வசனங்கள் எடுத்தாலும் எவ்வளவு இது போட்டாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தீர்ந்து போகாதுன்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்வோம். அதை செயல்படுத்த நம்ம முதல்ல செயல்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதை நான் கற்றுத்தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்.
வாய்ப்பளித்ததுக்கு அல்லாஹ்க்கு நன்றி கூறி முடிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.